அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்றைக்கி நம்ம சேனலில் dalgona காஃபி மிக்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஸ்வீட் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக இந்த dalgona marshmallow எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மூன்று டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு சுடு தண்ணீர் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால ஜெலட்டின் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரிய விட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் இது கூட 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த பாகு கொஞ்சமாக தண்ணீரில் சேர்த்தோம்னா இந்த மாதிரி கரையாமல் போல் மாதிரி திரண்டு வருது இல்லையா, இது கரெக்டான பதம். இப்போ இது கூட ஜெலட்டின் கலவையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே காஃபி மிக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரே ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் பேப்பர் போட்டுக்கிறேன். இப்போ ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜன்னி ஒன்றும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பவுடர் சுகர், கூடவே 1/2 கப் அளவு சோள மாவு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச பாகு கலவையை ஹேண்ட் பீட்டர் வச்சு அடிச்சுக்க போகிறோம். இதை கைவிடாமல் மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் வரையும் நல்லா அடிச்சுக்கணும். நல்லா நுரப்பொங்கி வர்ற அளவு அடிச்சுக்கலாம். இப்போ இது கரெக்டான பதம். இந்த மாதிரி ரொம்பவே திக்கா இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இப்படி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா செட் ஆகிடும். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு.
இப்போ இது கூட நம்ம ஜலிச்சு வச்ச பவுடர் சுகர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது மேலே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டிங் போர்ட் அல்லது ஃப்ளோரில் டிமோல்ட் பண்ணிடலாம். பேக்கிங் பேப்பரையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்க பவுடர் சுகர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இடையிடையே தூவி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாங்க, இந்த சுவையான ஹெல்தியான டல்கனா மார்ஷ்மெலோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.